தருமபுரி மாவட்டம் ஆத்தூர் அருகே தற்காலிக சிறையில் 28 கைதிகளை கண்காணிக்க 37 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறைந்த வசதி உள்ள இந்த சிறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கைதிகளுக்கான வசதிகள் குறைவாக உள்ளதால் அவர்கள் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிலை குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடியைச் சேர்ந்த கலையரசன் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி ஷாலினி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணத்தில் விருப்பமில்லாத ஷாலினி மற்றொருவரை காதலிப்பதாக திருமணமான போதே தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி கலையரசனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஷாலினி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கலையரசனின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் தங்களது மகன் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிபிஎஸ் இயக்கத்தின் மாநில பயிற்சி வகுப்பு கூட்டத்தில் சிபிஎஸ் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரேட்டரிக் முதல்வர் ஸ்டாலின் அளித்த ஓய்வூதிய திட்டம் பற்றி வாக்குறுதியில் 4 ஆண்டுகள் கடந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானப்படி விடியா திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். தொடர்ச்சியாக மே மாதம் இருசக்கர வாகன பேரணி, ஜூலையில் 72 மணி நேர உண்ணாவிரதம், செப்டம்பரில் தற்செயல் விடுப்பு, அக்டோபரில் மறியல், நவம்பரில் பேரணி, டிசம்பரில் வேலைநிறுத்தம் மற்றும் 2026 ஜனவரியில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் உள்ளிட்டவற்றையும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். முதலமைச்சர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மிக முக்கியமான அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி வழங்கியிருந்தார். கடந்த 2 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்குறுதி வாங்கியிருந்தார்கள். ஆனால் 4 ஆண்டு கால ஆட்சி முடியும் தருவாயில் கூட அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான மிக முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கோரிக்கை குறித்து இதுவரை தொடர்ந்து மௌனம் கடைபிடித்து வருகிறார். அதை சிபிஎஸ் ஒழிப்பிக்குமாறு வன்மையாக கண்டிக்கிறது.